அறிவோம் ஆன்மீக நாமம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான மற்றும் அன்பான நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போகி பண்டிகை பற்றி தாங்க. போகி அப்படின்னாலே கஷ்டத்தை போகி அப்படிங்கிற ஒரு குறிப்பும் கூட இருக்குதுங்க. போகி பண்டிகை மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் வரும். ஏன்னா அந்த வருடத்துடைய கடைசி நாளோடே இறைவன் நம்முடைய எல்லா கஷ்டத்தையும் போக்கி புது வருடமாகிய தை மாதத்திலிருந்து அடுத்த ஒரு வருடம் முழுமையுமாக நம் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டாடுற பண்டிகை தாங்க போகி. போகி பண்டிகைனாலே நமக்கு ஞாபகம் வர்றது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற வரிகள் தான் இல்லைங்களா? பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது நம்ம வீட்டை சுத்தம் செய்கிறதோ இல்லாட்டி வீட்டு பொருட்கள் தேவையில்லாததில் களையிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனதிற்கும் அது பொருந்தும். நம்மளுடைய மனதில் உள்ள கவலைகள் அனைத்தையும் நீக்கி கடந்த காலத்தில் உள்ள கசப்பான கஷ்டமான வருத்தமான நினைவுகளை சூழ்நிலைகளை மறந்து நம்மளுடைய மனதை சுத்தப்படுத்தி புதுமையான சிந்தனைகளை கொண்டு புதிய வருடத்தின் நல்ல மாற்றங்களுக்கு நம்மை தயார்படுத்தி கொள்ளும் ஒரு உன்னதமான திருவிழா தாங்க போகி. இதுதான் எசன்ஸ் ஆஃப் த ஃபெஸ்டிவல் போகிங்க. எல்லாரும் சந்தோஷமாக போகி பண்டிகையை கொண்டாடுங்க. அனைவருக்கும் என்னுடைய போகி பண்டிகை தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.